வணக்கம். ஒரு ஆன்மீக பயணம்னா எப்படி இருக்கும்? ரொம்ப பயபக்தியா, அமைதியா இருக்கும்னு தானே நாம நினைப்போம். ஆனா, ஒரு பெரிய கூட்டமா சேர்ந்து போகும்போது, அங்க நடக்கிற கல்லாட்டங்கள், குழப்பங்கள், இத பத்தி திரு சண்முகசுந்தரம் 2026ல எழுதின குஜராத்தில் ஆன்மீக சுற்றுலா புத்தகத்தோட சுவாரஸ்யமான பக்கங்கள தான் நாம இன்னைக்கு இந்த அலசல்ல விரிவா பார்க்க போறோம். வாங்க, இந்த கலகலப்பான பயணத்துக்குள்ள போகலாம். இந்த வரிய கொஞ்சம் கவனிங்க. ட்ரெயின்ல அப்பர் பர்த்ல படுத்திருக்கிறவரு ஒரு கோடைக்கால தர்பூசணி மாதிரி குண்டா இருக்காரு. ஒருவேளை அந்த இரும்பு சங்கிலி அருந்து விழுந்தா கீழே படுத்திருக்கிற என் வீட்டுக்காரர் சட்னி ஆயிடுவாரே அப்படின்னு ஒரு பெண்மணி பயப்படுறதா ஆசிரியர் சொல்லியிருக்காரு. நினைச்சாலே சிரிப்பு வருதுல்ல. நம்ம ஒரு ரயில் பயணங்கள்ல நமக்கும் இந்த மாதிரி பகீர்னு தோணியிருக்கும். அந்த பயத்தை எவ்வளவு நக்கலா சொல்லியிருக்காரு பாருங்க. பகுதி 1 லோயர் பர்த் போராட்டம். நம்ம ஊர்ல எந்த ஒரு பெரிய ஆன்மீக பயணமா இருந்தாலும் அது இந்த டிக்கெட் புக் பண்ற ஒரு பெரிய போராட்டத்தில இருந்து தான் ஆரம்பிக்கும். ரூபாய் 5800 ஏங்க இவ்ளோ பெரிய தொகைய ஆசிரியர் செலவழிச்சிருக்காருன்னு யோசிக்கிறீங்களா? அந்த தர்பூசணி பயணிகளோட எடையில நசுங்கிடக் கூடாதுங்கிற அந்த ஒரு பயம்தான் காரணம். 2 நாள் பயணம், எதுக்கு வம்புன்னு நேரா 2 டியர் ஏசி பெட்டிக்கு டிக்கெட்ட மாத்திட்டாரு. ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்ற எல்லாருக்குமே இந்த 15 நிமிஷ பதற்றம் ரொம்ப நல்லாவே தெரியும். காலையில சரியா 8 மணிக்கு ஐஆர்சிடிசி ஓபன் ஆகுது. அடுத்த 5 நிமிஷத்துல வேக வேகமா கிளிக் பண்றாங்க. சரியா 8:15க்கு பார்த்தா 70% டிக்கெட் காலியாயிடுது. அதுவும் ஒரு பெரிய குரூப்புக்கு டிக்கெட் போடுறதுங்கிறது நிஜமாவே எவ்ளோ பெரிய ஸ்ட்ரெஸ்னு ஆசிரியர் ரொம்ப தத்ரூபமா பதிவு பண்ணியிருக்காரு. சரி, ரயில்வே ஸ்டேஷன் குழப்பங்கள், இந்த டிக்கெட் டென்ஷன் இதெல்லாம் தாண்டி நம்ம பயணிகளை பத்திரமா ஆன்மீக பூமியான குஜராத்தை நோக்கி இந்த பயணம் கூட்டிட்டு போகுது. பகுதி 2 ஒரு ஆன்மீக அழைப்பு. சரி, இப்போ இந்த பயணத்தோட மெயின் விஷயத்துக்கு வருவோம். எதனால குஜராத் போறாங்க? சாட்சாத் அந்த சிவபெருமானே ஆசிரியரோட கனவுல வந்து சோம்நாத் உட்பட 2 ஜோதிர்லிங்கங்களை தரிசிக்க சொல்லியிருக்காரு. கடவுளே கூப்பிட்ட பிறகு தட்ட முடியுமா என்ன? உடனே பிளான் பண்ணிட்டாங்க. ஆனா இது 4 பேர் போற சாதாரண ட்ரிப் கிடையாதுங்க. மொத்தம் 80 டிக்கெட். சென்னையில இருந்து 73 பேர். தமிழ்நாடு சுற்றுலாத்துறையில வேலை செஞ்சு ரிட்டையர் ஆன திரு பழனிவேல் அவங்க தான் இதை அருமையா ஒருங்கிணைச்சிருக்காரு. இதுல ஆச்சரியம் என்னன்னா, ஒரு 85 வயசு தாத்தாவும் அவரோட 80 வயசு மனைவியும் கூட இதுல வந்திருக்காங்க. இத்தனை பேருக்கும் 9 நாளும் எந்த குறையும் இல்லாம அருமையான தென்னிந்திய உணவு கொடுத்து ஒரு குடும்பம் மாதிரி பாத்துக்கிட்டது நிஜமாவே பெரிய விஷயம்தாங்க. பகுதி 3 நகைச்சுவையான நிகழ்வுகளும் கவனிப்புகளும். இவ்ளோ பெரிய கூட்டத்து கூட்டிட்டு போனா கண்டிப்பா சில சொதப்பல்கள் நடக்கும் தானே, அது என்னன்னு பார்க்கலாம். ஆசிரியரோட கவனிப்பு எந்த அளவுக்கு ஷார்ப்பா இருக்கு தெரியுமா? பிளாட்ஃபார்ம்ல 20 நிமிஷமா தான் பெட்டியையே காணும்னு தேடி அலைஞ்ச கதை. 105 ரூபாய் கொடுத்து வாங்கின தோசை கல்லு மாதிரி இருந்ததும் அதை விசிறி அடிச்சா அடுத்த பிளாட்ஃபார்ம் வரைக்கும் ஃப்ரிஸ்பி மாதிரி பறந்து போகும்னு அவர் சொல்றதும் செம்ம காமெடி. அது மட்டுமா, பாத்ரூம் போற சாக்குல அது மேல ஏறி நின்னு வீடியோ எடுக்கிற ஒரு ஆளு. இப்படி கூட்டத்துல நடக்கிற ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் பூத கண்ணாடி வச்சு பார்த்த மாதிரி இவ்ளோ ரசனையா எழுதியிருக்காரு. பகுதி 4 வாசகர்கள் என்ன சொல்றாங்க? வெறும் காமெடி மட்டும்தானா, இல்ல இதுக்கு மேலயும் ஏதாவது இருக்கான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. இங்க 2 வித்தியாசமான பார்வைகளை நாம பார்க்கணும். கோயம்புத்தூரை சேர்ந்த வக்கீல் திரு சங்கரநாராயணன் இதுல இருக்கிற நையாண்டியையும் ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கமா கவனிச்சு எழுதியிருக்கிற விதத்தையும் ரொம்பவே பாராட்டுறாரு. அதே சமயம் பெல்ஜியம்ல இருக்கிற திருமதி ரம்யஸ்ரீ என்ன சொல்றாங்கன்னா, பெரியவங்கள்ல இருந்து இளைஞர்கள் வரைக்கும் யார் வேணாலும் சுலபமா படிக்கிற மாதிரி இதோட நடை அமைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. ஆக இது ஒரு சிறந்த இலக்கிய படைப்பாவும் இருக்கு, அதே நேரத்துல எல்லாருக்குமான ஒரு ஈஸியான வழிகாட்டியாவும் இருக்கு. பகுதி 5 பயண வழிகாட்டிக்குள்ளே. அதாவது இந்த புக்ல நகைச்சுவை மட்டும் இல்லாம சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான நிறைய பிராக்டிக்கலான விஷயங்களும் இருக்கு. 108 பக்கங்கள் கொண்ட இந்த புத்தகத்தோட விலை வெறும் 130 ரூபா தாங்க. ஆனா இதுல இருக்கிற பொருளடக்கத்தை பார்த்தா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. வழக்கமான பயணத் திட்டங்கள், இன்சூரன்ஸ் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் தாண்டி கையேந்தி பவன் டிஃபன், அரட்டை அரங்கம், அப்புறம் கலெக்டருக்கு ஒரு கடிதம், இப்படி ரொம்பவே வித்தியாசமான தலைப்புகள்ல நிறைய கலாச்சார பார்வைகளையும் கொடுத்திருக்காரு. சாதாரண கைட் புக்ஸ்ல இதெல்லாம் நம்ம பார்க்கவே முடியாது இல்லையா? அந்த கல்லு மாதிரி இருக்கிற 105 ரூபாய் தோசையில ஆரம்பிச்சு பக்தி பரவசமான ஜோதிர்லிங்க தரிசனம் வரைக்கும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த அலசல்ல பார்த்தோம். என்ன, குஜராத் பயணத்துக்கு உங்க பேக பேக் பண்ண நீங்க ரெடி ஆயிட்டீங்களா? ஆன்மீகமும் நகைச்சுவையும் ரொம்ப சூப்பரா கலந்த இந்த 2026ஆம் ஆண்டின் வழிகாட்டி புத்தகத்தை நீங்களும் கண்டிப்பா படிச்சு பாருங்க. இது உங்களுக்குள்ள இருக்கிற பயணப்பிரியரை நிச்சயம் தட்டி எழுப்பும். இது போன்ற இன்னொரு சுவாரஸ்யமான அலசலோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். பெரிய மோடி
எல்லாம் வந்துட்டாங்களா? பழனி சார் எல்லாம் வந்துட்டாங்களா? சொல்லியாச்சுப்பா, திரும்ப இந்த வாய்ஸ் மெசேஜ் போட்டான், அப்ப கையை போயிட்டு வரணும். நல்லா பண்ணிருக்காங்க. ஆறு போட்டாரு. ரெண்டு பேரும் ஒன்னும் காலியாவாது. போட்டு செய்யுங்க. அதெல்லாம் வாங்கி போட்டு கழுவுங்க, அனுப்பி இருக்காது. கையை காட்டுங்க சார். நல்லா எடுங்க. பாருங்க, எந்தெந்த வண்டியில ஏற போறீங்களோ அந்த வண்டியில தான் உங்க லக்கேஜ் வைக்கணும். ஃபர்ஸ்ட், செகண்ட், இந்த பிளேட், அப்புறம் இந்த மெடிசன் சம்பந்தப்பட்ட விஷயம், ரொம்ப தேவையான வஸ்துக்கள் எல்லாம் உங்க ஹேண்ட் பேக்ல வச்சுக்கோங்க. டிக்கில வச்சுட்டு அதுக்கப்புறம் போற வழியில எனக்கு இது வேணும்னு எடுக்கலாம் முடியாது. ஆனா இது